ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகு கேது பயிற்சி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த பதிவில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கிறது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான். அதுவும் லாபஸ்தானத்தில் ராகு வர்றதால சனியுடைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் மிக மிக லாபகரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தொழில் செஞ்சிட்ருக்கீங்களா, சூப்பராக இருக்கும். வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்களா, லாபமாக இருக்கும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, அங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க. ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிறது திருப்தி ஸ்தானமும் கூட. அதனால் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே வேலை சரியாக செய்யும்போது அது உங்களுக்கு பின்னாடி லாபகரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன்கள் இருந்தது அப்படின்னா தொழிலும் நல்லா நடந்து வியாபாரங்களும் சிறப்பாக போகும்போது அந்த கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க உங்களுக்கு லாபம் அதிகரிச்சுட்டே இருக்கும். சனியுடைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில் வந்து தொழிலும் சிறப்பாக நடந்து அதில் கடன்களும் அடைய வச்சு வியாபாரத்தையும் மிக்க சிறப்பாக புதிய நபர்கள் வருகையால் வியாபாரம் மிக்க சிறப்பாக நடக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கறதால இந்த ராகு கேது பயிற்சி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக 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 லாபகரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேலையிலலாம் மிக சிறப்பாக சொல்லிட்டீங்க, எங்களுக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிக மிக லாபகரமாக இருக்கிறது. அகமும் சரி புறமும் சரி லாபமாக இருக்கிறதால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அக வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை மிக்க சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி 11ஆம் பாவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரெல்லாம் பூச நட்சத்திரக்காரர்களோ அந்த மனைவிகள் கணவரை மிகவும் நேசிப்பாங்க. பூச நட்சத்திர ஆண்கள் மனைவிகளை மிக 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 நேசிப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, இல்லை மனைவி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க கோபம் கூட படாமல் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பூச நட்சத்திர ஆண்களும் பெண்களும் ஏற்றுப்பாங்க நீங்கள் சொல்கிறத. அதே போல் குழந்தை விஷயங்கள் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். டாக்டர்கிட்ட போக வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தைகள் அமையறதுக்கான வாய்ப்பு மிக மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் 2வது திருமணம் அப்படின்ற விஷயமும் மிக சிறப்பாக இருக்குது. திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் அதுக்கான சந்தர்ப்பங்கள் வீட்டில் அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இல்லை பொண்ணு கிடச்சிருக்காது, இல்லை மாப்பிள்ளை கிடச்சிருக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம குழந்தை இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. குழந்தைய சரியாக பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தினால பண்ண வேண்டாம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அந்த வரனை கொண்டு வந்து தரும். அப்போது சரி, நல்ல இடமா இருக்கே, இந்த பிரச்சனைகளெல்லாம் இருக்காது, முடிவெடுத்து திருமணம் 2வது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு அதுக்கு வழிவகை செய்கிறார். நல்லா இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் எந்த வித பிரச்சனைகளும் இல்லை. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது பெருசாக எதுவுமே இல்லை. வயதானவர்களுக்கு அதே மாதிரி இருக்கும். எப்படி இருந்துகிட்ருக்காங்களோ, என்ன டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்காங்களோ, என்ன டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது. ஃபாரின் ட்ரை பண்ணட்டுமா, போக முடியுமா? தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், போகலாம். நினைக்கிறீங்களோ, எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன மாதிரி வேலை, என்ன மாதிரி சேலரியில் நீங்கள் அங்கே உட்காரணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இப்போது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வேலைக்காக ஃபாரின் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போது மிக மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கிறதுனால ராகு அந்த இடத்துக்கு 11ஆம் பாவம் வச்சு வேலை செய்கிறதால நம்ம வெளிநாட்டில் வேலைக்காக போகிறவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் ராகு மிக சிறப்பான வாழ்க்கையே அமைச்சு கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.